வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்கை கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 நெருங்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 3 வரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செம்ம ஹைப்ல நான் காத்துட்ருக்கேன். பிகாஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 கேமில் என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியும். கேம் பிளே எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்டோரியில் லைட்டாக கோட்டை விட்டுருப்பாங்க. அதை பாசிபிள் இந்த சீசன் 2 சீசன் 3ல சரி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மிக முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச சீசன் 2ங்கிறது எலியோட ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே எதிர்பார்க்காத படுபயங்கரமான ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கேன். ஸோ சீசன் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி சீசன் 1ல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி சின்னதாக ரீகேப் பண்ணிட்டு போயிடுவோமா? டைம் கிடைச்சவங்க முழு சீசனுமே பார்த்துருங்க, 9 எபிசோட்ஸ். டைம் இல்லாதவங்க இந்த ரீகேப்பை பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். கதை 2003ல் ஆரம்பிக்குது. ஜகார்ட்டா இந்தோனேஷியாவில் இறந்து போன ஒரு உடலை கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. உடலுக்குள்ளது ஒரு ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்குது. வழக்கமாக ஃபங்கஸ் மனித உடல்களை தாக்குறதுல இந்த எறும்புகள் மாதிரியான உயிர்களை தாக்கி அதை ஜாம்பிஸாக மாற்றுறது இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்கஸை கார்டிசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் பூமியோட குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த ஃபங்கஸும் மனிதனோட அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகியிருக்கு. இப்போ மனிதர்களையுமே அந்த ஃபங்கஸ் தாக்க ஆரம்பிக்குது. இந்தோனேஷியாவில் இருந்து ஏகப்பட்ட கிராப்ஸ் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்படுற சமயத்தில் அந்த ஃபங்கஸ் இந்தோனேஷியாவில் இருந்து பல நாடுகளுக்கு சப்ளை ஆகுது, பரவப்படுது, நிறைய மாவு பொருட்களில் கலக்கப்படுது. ஜகார்ட்டாவை இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க இந்த இடத்த கம்ப்ளீட்டாக அழிச்சிருங்க, உள்ளேருந்து ஒரு உயிர் கூட வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பட் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்லாம் நடந்து முடிச்சிருக்க அந்த சமயத்தில் ஃபங்கஸ் உலக நாடுகளுக்கு பரவிடுச்சு. அந்த பக்கம் அமெரிக்காவில் ஜோயல், சாரா அப்பா பொண்ணு, ஜோயலோட தம்பி டாமி 3 பேருமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து காலையில் பேன் கேக் செய்கிறதுக்கான அந்த மாவு தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி மாவு சந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையுமே சாப்பிடாம இன்ஃபெக்ஷன் கிட்ட இருந்து பிரிஞ்சு இப்போதைக்கு அவங்க நார்மலான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இவங்கள மாதிரி சுற்றி இருந்தவங்க யாருமே அவ்வளோ லக்கி கிடையாது. சில பேருக்கு ஃபங்கஸ் தாக்க ஆரம்பிக்குது. அவங்க மூலிமா ஃபங்கஸ் மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இனிமேல் இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது. உடனே இந்த இடத்த விட்டு இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி ஜோயல், டாமி, சாரா 3 பேருமே அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. போகிற வழியில் ஒரு ஏரோப்ளேன் தேவையில்லாமல் நடு ரோட்லேயே லேண்ட் ஆக அந்த நடந்த டேமேஜ் ஆக்சிடென்ட்ல சாராவோட அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. வேற வழியே இல்லாமல் ஜோயல் சாராவை தூக்கிட்டு ஓட சில இன்ஃபெக்டடும் தொடர ஆரம்பிக்கிறாங்க. டாமி தசை திரும்பி போயிடுறான். ஜோயல் அண்ட் சாரா மட்டும் இப்போதைக்கு எப்படியோ அந்த இன்ஃபெக்டட் கிட்ட தப்பிச்சு எஸ்கேப் ஆகிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இவங்கள கன் பாயிண்ட்ல பிடிக்க, ஜோயல் என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கால் அடிபட்டுச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல சோல்ஜர் ஹையர் அஃபிஷியல் கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அடிபட்டிருந்த யாருமே உயிரோட விடாதீங்க அப்படின்னு ஹையர் அஃபிஷியல் சொல்ல, சாரா ஒருவேளை இன்ஃபெக்ட் ஆகியிருப்பாலோ, இவ சாம்பியா மட்டும் என்ன பண்ணுறதுங்கிற டவுட்டில் அந்த ஆர்மி மெம்பர் ஜோயல் அண்ட் சாராவை எய்ம் பண்ணி சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஜோயல் முடிஞ்ச அளவுக்கு சாராவை காப்பாற்றுறதுக்காக தான் உடம்பே ஷீல்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நொடி பொழுதுல ஒரு புல்லட் சாரா உடம்புல பாஞ்சு சாரா இறந்துருவான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தால் நம்ம ஜோயலையுமே ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கூட வந்திருப்பாரு. கரெக்டாக டாமி உள்ள வந்து காப்பாற்றேன். இந்த பக்கம் ஜோயல் சாராவை எப்படியாவது காப்பாற்றிடலாம், டாமி அந்த வண்டியை பொடின்னு சொல்லி கற்றுக்கிட்டே சாராவை தன் கையிலேயே இழந்துடுவார். ஜோயலும் செத்துருக்க வேண்டியதுதான். ஆனால் ஜோயலோட கையில் இருந்த சாரா கிஃப்ட் பண்ண ஒரு வாட்ச் ஜோயலோட உயிரையே காப்பாற்றிருக்கோம். டெக்னிக்கலாக சாரா இறந்து ஜோயலை காப்பாற்றிருக்கான்னு சொல்லலாம். இது ஜோயலோட மனதில் ஆறாத வடுவா பதியுது. 20 வருஷங்கள் இப்படியே ஓடுது. ஃபங்கஸ் உலக நாடுகளில் இருக்க எல்லா இடங்களையுமே ஆக்கிரமிக்க மக்கள் முடிஞ்ச அளவுக்கு சில கம்யூனிட்டியில் அந்த ஃபங்கஸ் அண்ட் இன்ஃபெக்டட் கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஜோயல் இப்போ பாஸ்டனில் தங்கியிருப்பாரு. பாஸ்டனை ஃபெட்ரான்னு சொல்லப்படுற ஒரு மிலிட்ரி குரூப் இப்போதைக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. மோர்லைக்லி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட அந்த மக்களை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஃபெட்ராவோட அந்த கொடுங்கோல் ஆட்சி அங்கே வாழ்ந்துட்டு இருக்க சில பேருக்கு பிடிக்காம அவங்க இதுக்கான ஒரு ரெவல்யூஷன் குரூப்பை ஆரம்பிக்கிறாங்க, ஃபயர்ஃப்ளைஸ். எப்போ பார்த்தாலும் ஃபெட்ரா அண்ட் ஃபயர்ஃப்ளைஸுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் டாமி இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் வாழ்ந்து செத்து போயிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு இருக்க ஒரே கனெக்ஷன் டாமி மட்டும்தான். ஆனால் டாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியில் போனவன் இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல. டாமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவருடைய ஃப்ரெண்டு டெஸ் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து டாமியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு காரை ரெடி பண்ணுவாங்க. காருக்கு தேவையான பேட்டரி மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அந்த பேட்டரியை டெஸ் ஒரு பையர் மூலிமா வாங்க ட்ரை பண்ணுவான். பட் பையர் இவங்களை ஸ்கேம் பண்ணிட்டு அந்த பேட்டரியை ஃபயர்ஃப்ளைக்கு விற்றுருவான். பையரை அடித்து நொறுக்கிட்டு ஜோயல் அண்ட் டெஸ் 2 பேருமே ஃபயர்ஃப்ளைஸ் கிட்ட இருக்க அந்த பேட்டரி எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்போ தான் ஃபயர்ஃப்ளைஸோட லீடர் மார்லினை மீட் பண்ணுறாங்க. நடந்த சண்டையில் மார்லினுக்கு செம்மையாக அடிபட்டுரும். ஸோ இப்போதைக்கு அவளால் பெருசாக எங்கேயுமே நகர முடியாது. அண்ட் இவங்க எடுத்துகிட்டு போக இருந்த அந்த பேட்டரியும் கம்ப்ளீட்டாக உடஞ்சிருக்கும். யூஸ் இல்லாத அந்த பேட்டரிக்கு அவ்வளோ சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜோயல் வருத்தப்பட்டிருக்க அந்த சமயத்தில், உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் தரேன், ஆனால் எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் சொல்கிறதுல நீ டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மார்லின் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ எலியை டெலிவர் பண்ணிவிட்டு கொடுத்த காசை வாங்கிக்கலாம், போகிற வழி தானே அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு டெஸ் அண்ட் ஜோயல் நடந்தே வியாமிக்கு போக முடிவு எடுத்து கூடவே எலியுமே கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த எலி? இவளை எதுக்கு அங்கே டெலிவர் பண்ணணும்? எலியோட அம்மா ஆனா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எலி பறக்கிற அந்த சமயத்தில் தெரியாதனமாக ஒரு இன்ஃபெக்டடால் கடிப்பட்டுவான். பட் இவ கம்ப்ளீட் ஃபங்கஸாக மாறுறதுக்கு முன்னாடி எலி பறந்துருக்க அந்த சமயத்தில் எலிக்கு அந்த ஃபங்கஸ் கிட்டது ஒரு இம்யூனிட்டி கிடச்சிருக்கும்.
கிட்டத்தட்ட வேக்சின் மாதிரி. ஸோ எலி இப்போதைக்கு இந்த ஃபங்கஸ் கிட்டேருந்து இம்யூனாக பிறந்த ஒரு குழந்தை. எலியை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்தது மார்லின். அந்த சமயத்தில் இவ்வளவுமே ஃபெட்ரா கீழே தான் வளர்க்கப்படுறான். மார்லினுமே பார்ட் ஆஃப் ஃபெட்ராவாக தான் இருந்திருக்கான். அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எலி மேலே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒருத்தி மட்டும்தான் எலி மேலே பாசத்தை கட்டுறான், ரெய்லி. எலி அண்ட் ரெய்லி 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒன்றாகிறாங்க. இந்த சமயத்தில் ரெய்லி 3 வாரங்கள் காணாமல் போய் திரும்ப எலியை மீட் பண்ண வந்திருப்பான். காரணம், எனக்கு ஃபெட்ராக்குள்ளே இருக்க பிடிக்கல, நான் 5 Fliesல ஒரு ஆளாக மாறிட்டேன், இந்த ரெவல்யூஷனரி குரூப்பில் நான் ஒரு ஆளாக மாறிட்டேன், கடைசி அவனை மீட் பண்ண வந்தேன், இன்னைக்கு ராத்திரி 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் யாருமே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அடைக்கப்பட்ட ஒரு மாலுக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல எலி அண்ட் ரெய்லி ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சில இன்ஃபெக்டடாக அவங்க தூண்டி விட்டுறாங்க. நடந்த சண்டையில் 2 பேருக்குமே கடிப்பட்டது. அவங்க விதியை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ரெய்லி மட்டும் இன்ஃபெக்ட் ஆயிடுவா. எலிக்கு உடம்புல இன்ஃபெக்ஷன் நடந்திருக்காது. ஷீ இஸ் இம்யூனுங்கிற ஒரு விஷயம் அந்த சமயத்தில் தான் எலிக்கே புரியுது. அண்ட் இந்த உண்மை நம்ம மார்லினுக்கும் தெரிய வர இவளை வச்சு ஒரு வேக்சின் உருவாக்குறது தான் இந்த 5 Fliesோட பிளானாகவே இருக்குது. இப்போதைக்கு இவ இம்யூன்னு சொல்லி அந்த பக்கம் ஜோயல் அண்ட் டெஸ்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாமலே அவளை கொண்டு போய் ஆப்போசிட்டில் இருக்க அவங்க சொன்ன இடத்த ஒப்படைக்கணும், அவ்வளோதான். அந்த தாட்டில் மட்டும் இந்த ஜோயல் அண்ட் டெஸ் எலியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே கிளம்ப போகிற வழியில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஆல்ரெடி ஜோயல் கூட ட்ரேடிங் நடத்திட்டு இருந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர், சாரா அண்ட் ஜோயலை எப்படி ஒருத்தன் கன் பாயிண்டில் பிடிச்சானோ அதே மாதிரி அதே ஃப்ளாஷ் லைட் அதே சீனில் நம்ம ஜோயல் எலி அண்ட் டெஸ்ஸை கன் பாயிண்டில் பிடிச்சிடறான். 3 பேருமே இன்ஃபெக்டடா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும்போது நம்மளை டெஸ்ட் பண்ணால் மாட்டிப்போமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் எலி தாங்கிட்டே இருக்க அந்த கத்தியை வச்சு ஆர்மி ஆஃபீஸரை டிஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ஃப்ளாஷ் லைட், கன்னு, ஆர்மி ஆஃபீஸர் யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்த்து PTSD பாதிக்கப்பட்ட நம்ம ஜோயல் எதில் அந்த சோல்ஜரை அடிச்சே கொண்டுறான். இந்த சமயத்தில் டெஸ்ஸு அந்த ரீடிங் மானிட்டர் செக் பண்ண அதில் நம்ம எலியோட ரீடிங் நெகட்டிவாக வந்திருக்கு. நீ இன்ஃபெக்டடா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஷாக் ஆகிக்க. எலி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இம்யூன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ஜோயல் அண்ட் டெஸ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரலங்க. அதே சமயத்தில் அவளை தனியாக விட்டுட்டு போயிட முடியாது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு எலியை ஒரு சேஃபான பிளேஸில் அடைச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இவன் இன்னும் மாறலை, அப்படி பார்த்தா அவள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, எதுக்காக உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜோயல் கேட்க என்னை வச்சு க்யூர் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க போல. அது ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல, பட் நான் தான் இப்போது இந்த மொத்த மேன்கைண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, இந்த ஃபங்கஸை எதிர்த்து போராடுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், என்னால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜோயல் இதுக்கு அக்செப்டே பண்ணல. இதுக்காக நான் சைன் இன் பண்ணல, என்னால் இவ்வளோ கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது டெஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறான். மேபி இது உண்மையாக இருந்தால் பயந்து வாழ தேவையில்ல, ஃபங்கஸ்க்கு இம்யூனாக தைரியமாக வெளில போகலாம், பழைய உலகத்தை திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் நம்ம ஜோயலை கன்வின்ஸ் பண்ணி இப்போதைக்கு டெஸ், ஜோயல் அண்ட் எலி அவளை டெலிவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இவங்க வழக்கமாக போயிட்டு இருந்த அந்த பாதை பிளாக் ஆகியிருக்கேன். வேறு வழியே இல்லாமல் மியூசியத்து வழியாக கட்டின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே போனால் ஆல்ரெடி ஒருத்தன் செத்து கிடக்கிறான், ஃப்ரெஷ்ஷாக வர செத்து கிடக்கிறான். ஸோ விச் மீன்ஸ் இங்கே ஏகப்பட்ட இன்ஃபெக்டட் இருக்கணும். அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அமைதியாக உள்ளே போய் பார்த்தா 2 கிளிக்கர்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபெக்டட்லேயே பல வகைகள் இருக்கு. ஆரம்பத்தில் சாதாரண ரன்னர்ஸாக இருப்பாங்க, ஓடி உங்களை துரத்தி கடிக்கிறதா உங்களுக்கு வேலையாக இருக்கும். அப்படியே காலங்கள் போக 5, 6, 10 வருஷம் போக அந்த ஃபங்கஸ் உங்கள் மூளைக்குள்ளே அதிகமாக வளருது, உங்கள் கண்ணையும் மண்டையும் டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ அந்த சமயத்தில் ஃபங்கஸால் பார்க்க முடியாது எக்கோ லொக்கேஷன், ஏன்னா அவங்க உருவாக்கின இந்த கிளிக்கிங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நகரும். அமைதியாக இருந்தால் இந்த கிளிக்கர்ஸ் கிட்ட தப்பிச்சிடலாம். ஆனால் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியாதனமாக ஒரு சின்ன சத்தம் எழும்ப அதில் 2 கிளிக்கர்ஸை எதிர்த்து ஜோயல், டெஸ் அண்ட் எலி சண்டை போடுறாங்க. எலிக்கு பயம் இல்லை, கடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவங்க 2 பேரும் உயிரை காப்பாற்றி ஆகணும்ல. அந்த வகையில் ஜோயல் இறங்கி 2 கிளிக்கர்ஸையும் சம்பவம் செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம டெஸ்ஸையுமே ஒரு கிளிக்கர் கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி தெரியுது. தப்பிச்சிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க 3 பேருமே எலியை டெலிவர் பண்ணுறதா இருந்த அந்த ஸ்டேட் ஹவுஸில் போய் எட்டி பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. சண்டையில் இருந்த எல்லா 5 Fliesம் செத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஒருத்தன் கடிப்பட்டு இன்ஃபெக்ட் ஆகி அதன் மூலிமா அங்கே ஒரு சண்டை பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ டெலிவரி பண்ண வந்த இடம் காலியாக இருக்குது, நிறைய வெப்பன்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த ஃபங்கஸோட இன்னொரு மேஜர் கேரக்டரிஸ்டிக்கை ரிவீல் பண்ணுறாங்க. கேமில் ஆக்சுவலாக இந்த ஃபங்கஸ் ஸ்போர்ட்ஸ் மூலியமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும், சின்ன மகரந்த துகள்கள் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் சீரீஸில் அண்டர் கிரவுண்ட் வைன்ஸ் மூலியமாக இந்த ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. சின்ன வைன் கனெக்ஷன் மூலியமாக ஒன்றாகி இருக்கக்கூடிய இந்த ஃபங்கஸை ஒரு இடத்துல நீங்கள் தொட்டாலே போதும், அங்கே இருக்க அந்த ஏரியாவில் மாட்டியிருக்க எல்லா ஃபங்கஸுக்கும் அலர்ட் போயிடும், மொத்தமாக வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் தெரியத்தனமாக அந்த ஃபங்கஸுக்கு அலர்ட் போக இந்த இடத்த நோக்கி ஒரு கூட்டமே ஓடி வந்துட்டு இருக்கேன். டெஸ் இங்கேருந்து போக நான் விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது எலிக்கு விஷயம் புரிஞ்சுது. இது முன்னாடி கிளிக்கர் கூட இருந்த சண்டையில் டெஸ் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கான். நான் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க போகிறதில்ல, ஜாம்பியாக மாறவும் விரும்பல, உங்களுக்கான டைமை மட்டும் என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும், இந்த ஜாம்பியத்தை நான் பார்த்துக்கிறேன், ஜோயல் இங்கே தான் அவளை நீ கூட்டு போய் எனக்காக அவளை நீ சேஃப் கார்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஜோயல் கிட்ட ஒரு ப்ராமிஸை வாங்கி அனுப்பி வைக்க ஜோயல் வேறு வழி இல்லாமல் தனக்கு இருந்த ஒரு சொந்தத்தை ஒதுக்கி புது சொந்தம் எலியோட அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. டெஸ்ஸும் இருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வெடிக்க வச்சு அங்கே கூட்டமாக ஓடி வந்த எல்லா இன்ஃபெக்டடையுமே சரியாக மாலா பண்ணிடுறாங்க. ஸோ டெஸ்,
இறந்துடுறாங்க. ஜோயல் மனசில் அது இன்னொரு வழியை உருவாக்கியிருக்கு. இதே மாதிரி என்னால் ஏகப்பட்ட வழிகளை தாங்க முடியாது, எலியை நான் வந்து ஜஸ்ட் ஒரு கார்கோவாக தான் பார்க்க போகிறேன், எலி மேலே எந்த ஒரு அன்பும் பாசத்தையும் நான் காட்ட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவோட சிடுமூஞ்சியா எலியை ஒரு கார்கோவாக கன்சிடர் பண்ணி அவளை கொண்டு போய் ஒப்படைக்கிறது, டெலிவர் பண்ணுறது மட்டும் என் வேலை அப்படிங்கிற தாட்டில் எலியை கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் எலி சிடுமூஞ்சியாக இருக்க நம்ம ஜோயலை சிரிக்க வச்சே தருவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ரெண்டு பேருமே அவங்களுடைய பாதையை மேற்கொள்கிறாங்க. இவங்க போகிற இடம் தூரம், பாஸ்டனுக்கும் திரும்பி போய் கார் எடுத்துகிட்டு வர முடியாது, பேட்டரி வேற இல்லை. ஸோ இவங்களுக்கு இருக்க இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன் பில் அண்ட் ஃப்ராங்க். 2003 அப்போகலிப்ஸ் நடந்திருக்கும், அந்த ஜாம்பிலாம் வர ஆரம்பிக்க அதுக்கு முன்னாடியிலிருந்தே பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் இருந்திருப்பாரு. ஏதாவது பிரச்சனை வந்தால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய இடத்தையும் பில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அப்போகலிப்ஸில் அவருடைய டவுனே காலியாகி இருக்கும். ஸோ அந்த இடத்த தன்னுடைய இடமா மாற்றி 5 வருஷங்கள் நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் 2007 ஃப்ராங்க்ங்கிற இன்னொருத்தரை மீட் பண்ணாரு. ரெண்டு பேருக்கும் காதலாகி இவங்க வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருக்கும்போது ஃப்ராங்க் ரெண்டு பேரும் மட்டும் இருந்தால் பார்த்தாது, நமக்குள்ளே இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி ரேடியோ மூலியமா டெஸ் அண்ட் ஜோயல் வந்து பார்த்தோன்னா கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜோயலுக்கு அந்த வகையில் தான் பில் அண்ட் ஃப்ராங்க் தெரிய வந்திருக்கும். பட் ஜோயல் அண்ட் எலி பில் அண்ட் ஃப்ராங்க் இருக்க அந்த இடத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃப்ராங்க் அவருக்கான அந்த கேன்சர் நோயால் சாவறதுக்கு முன்னாடி என்னை நீயே கொண்டுடுன்னு சொல்லி பில் கிட்ட கேட்க ரெண்டு பேருமே எப்படி அவங்க டின்னரில் மீட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபைனலாக ஒரு டின்னர் அவங்கள ஆசைப்பட்டு இறந்துடுவாங்க. அவங்களுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களுமே ஜோயல் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் டெஸ்ஸை இறந்த அந்த வேதனையில் வந்த நம்ம ஜோயலுக்கு பில் அண்ட் ஃப்ராங்க் இறந்தது இன்னும் அதிகமான வேதனையை கொடுக்குது. அவர் ஹார்ட் படபடன்னு துடிக்க ஆரம்பிக்குது. பேனிக் அட்டாக்குள்ளே போகிறாரு. தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக இறந்துட்டு இருக்காங்களே, நான் தனிமைக்கப்படுவனோ அப்படிங்கிற ஒரு பயம் ஜோயலை தொத்திக்குது. அந்த சமயத்தில் ஜோயலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது எலி தான். எலி ஆக்சுவலாக அந்த அப்போகலிப்ஸ்லாம் நடந்துட்டு அப்புறம் பிறந்தவன். இவளுக்கு இங்கே இருக்க எல்லா விஷயங்களுமே புதுசு தான், இன்க்ளூடிங் கார் எப்படி ஓட்டுறது, கார் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லி பல கேள்விகள் கேட்க அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு ஜோயல் இப்போதைக்கு எலியை கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய தம்பியையும் ஃபயர்ஃப்ளைஸையும் தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எலி இந்த பில்லோட வீட்டை சுற்றி பார்க்கும்போது பில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கன்னை ஒழிச்சு வச்சிருப்பாரு. அந்த கன்னை ஜோயலுக்கு தெரியாமல் எடுத்து வச்சிருப்பான். எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தானே. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே காரில் ஏறி அங்கேருந்து மிசோரி நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் போகிற இடம் பிளாக் ஆகியிருக்க அந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் சிட்டி மூலியமாக தான் போயாகணும், ஹைவேல டேரெக்டாக போக முடியாது. சிட்டிக்குள்ளே என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு தெரியாமல் ஜோயல் அண்ட் எலி கொஞ்சம் பொறுமையாகவே போகிறாங்க. போகிற இடத்துல ஃபெட்ராவால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு குவாரண்டைன் ஜோனை பார்க்குறாங்க. ஆனால் ஃபெட்ராவா இங்கே இல்லை, என்னமோ வித்தியாசமாக நடந்திருக்கு, உடனே இந்த சிட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தால் நம்ம ஜோயல் கிட்ட யாரோ ஹெல்ப் கேட்குற மாதிரி தெரியுது. இன்ஃபெக்டட் கிடையாது. ஆனால் ஜோயலுக்கு புரிஞ்சு போச்சு அவன் ஹெல்ப் கேட்க வரல, நம்மளை சுற்று போட்டாங்கன்னு. உடனே அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் சுற்று போட்டவங்க இந்த பக்கம் நம்ம ஜோயலை திசை திருப்ப தெரியாதனமாக பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்குள்ள சொருவிடுறாரு. தன்னை ஆம்புஷ் பண்ணவங்கள ஜோயல் போட்டு பொழந்து கட்ட ஒருத்த மட்டும் ஜோயலையே அடிக்க வந்துடுறான். வேற வழியே இல்லாமல் எலி அந்த பில் கிட்ட இருந்து எடுத்து வச்சா பார்த்தீங்கன்னா ஒரு கன்று, அதை வச்சு ஜோயலை அடிக்க வந்தவனை சுட்டுறான். ஜோயலுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாற்றிருக்கால, அவள் கண்முன்னரே உங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி எலியை பக்கத்து ரூமுக்கு அனுப்பிட்டு கையில் கத்தியை வச்சு கரகரன்னு அறுத்தே கொண்டுடுறாங்க. ஜோயல் இஸ் ப்ரூட்டல். இது எல்லாத்தையுமே எதிர்க்க இருக்க கடையிலிருந்து ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தன் தன்னுடைய தம்பி சாமோட பார்த்துட்டு இருக்கான். தனி ஒரு ஆளாக ஜோயல் இத்தனை பேரை அடிக்கிறது ஹென்றிக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாகவே இருக்குது. இவனுடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற தாட்டில் இவன் ஜோயலை ட்ராக் டவுன் பண்ணுறான். ஹென்றி யாருன்னா, மற்ற குவாரண்டைன் ஜோன் போலவே இந்த இடத்துலையுமே ஃபெட்ரா தான் கண்ட்ரோல் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபெட்ராவோட அட்டூழியம் அதிகமாக அந்த ஊருக்குள்ளேயே ஃபயர்ஃப்ளைஸ் மாதிரி இன்னொரு ரெவல்யூஷனரி கூட்டம் ஆரம்பிக்குது. இந்த ரெவல்யூஷனரி கூட்டத்தில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி ஃபெட்ரா சிவிலியன்ஸ் சாதாரண மக்களை உளவாளியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, இன்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி. அதில் ஒருத்தனாக இருந்தவன் தான் ஹென்றி. ஃபெட்ராவோட அட்டூழியம் அதிகமாக வேற வழியே இல்லாமல் கேத்லின் அப்படிங்கிற ஒருத்தையோட தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டமே வெடிக்குது. அதன் விளைவாக ரெவல்யூஷன் ஜெயிச்சு ஃபெட்ராவை தூக்கி போட்டுறாங்க. கேத்லின் தலைமையில் இப்போ கேன்சர் சிட்டியே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்ஃபார்மன்ஸாக தனக்குள்ளே இருந்தவங்க பல பேரை போட்டு கொடுத்த அந்த ஹென்றி சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹென்றியை தேட்டுறதையும் ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் தான் ஜோயில் வந்து சிக்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கொள்ள கூட்டமே சுற்றிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறது தான் முதல் குறிக்கோள். எலி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜோயிலோட உயிரை காப்பாற்றிருக்க அந்த சமயத்தில் எலிக்கிட்ட அந்த கன் இருக்கிறது இப்போதைக்கு சேஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஜோயல் நம்பி கன்னை எலிக்கிட்ட கொடுத்து இப்போதைக்கு ரெண்டு பேருமே உயரமான ஒரு பில்டிங்கில் சேஃபாக படுத்துடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஜோயலோட ஹெல்ப் பண்ணாடி நம்ம ஹென்றி அண்ட் சாம் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. எதிரியோட எதிரி எனக்கும் நண்பன் தானே அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஹென்றி அண்ட் சாம், ஜோயல் அண்ட் எலி எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், கேத்லின் கிட்ட மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகணும். அதுக்கு இருக்க ஒரே வழி சப்வே, அண்டர் கிரவுண்ட் தான். ஹென்றி இன்ஃபார்மெண்ட்டாக இருக்கும்போது ஃபெட்ராக்கையில் வேலை செய்யும்போது அண்டர் கிரவுண்டில் இருக்க எல்லா இன்ஃபெக்டடுமே இந்த பக்கம் ஃபெட்ரா டேக் டவுன் பண்ணிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் காலியாக இருக்க விஷயம் அந்த கேத்லினுக்கு தெரியாது. அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். நைட்டாக கிளம்பிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற தாட்டில் இந்த பக்கம் 4 பேருமே அண்டர் கிரவுண்ட் வழியாக தப்பிக்க பார்க்குறாங்க. சொன்ன மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்டடும் கிடையாது.
உள்ள ஒரு சின்ன பங்கருமே இருந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம எலியும் அந்த சின்ன பையன் சாமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. 2 பேரும் ஜாலியாக விளையாடுறத பார்த்தோன்னே ஹென்றி அண்ட் ஜோயலுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க விளையாட்டே பார்த்தது கிடையாது, குவாரண்டைன் சொல்லி வளர்ந்தவங்கள கொஞ்சம் நேரமாச்சும் அவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் சிட்டிக்கு வெளியில் ஒரு ஸ்னைப்பர் இவங்களை வெளில போக விடாமல் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஸ்னைப்பரை போட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் கேத்லினுக்கு ஆர்டர் கொடுக்க இப்போதைக்கு மொத்த ஆர்மியும் இவங்க இருக்க இடத்துக்கு வந்துருச்சு. அமைதியாக தப்பிச்சிடலான்னு பார்த்தா ஒரு பெரிய சண்டையில் தான் தப்பிக்கணும் போலியே அப்படின்னு சொல்லி இவங்க சண்டைக்கு தயாராகிற அந்த சுச்சுவேஷனில் கேத்லினோட ஆர்மி கார் ஒன்று திடீர்னு மண்ணுக்குள்ளே புதையுது. கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளே டார்மெண்ட்டாக இருந்த 100கணக்கான இன்ஃபெக்டட் இப்போதைக்கு ஒரு படையாக வெளியில் ஓடி வருது. அவங்கள சமாளிக்க முடியாமல் கேத்லினோட ஆர்மி திணற ஆரம்பிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜோயல், எலி, ஹென்றி, சாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ளோட்டரிமே வேறு காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிளிக்கராக பார்த்துருப்போம்ல, அது வந்து மண்டையில் மட்டும் ஃபங்கையாக வளர்ந்துருக்கும். அது இன்னும் 5-10 வருஷம் போக உடம்பு முழுக்கவே ஃபங்கஸ் வளர்ந்துருக்கும். அது இந்த மொத்த உருவத்தையும் பெருசாக காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்மராகவும் வேலை செய்யும். ப்ளோட்டரை டிஃபீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது கூட எடுத்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆக கேத்லினை சும்மா சுற்றிட்டு இருந்த ஒரு குட்டி கிளிக்கர் போட்டு தள்ளுது. ஸோ இவங்களால இனிமேல் பிரச்சனை வர போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 4 பேருமே இப்போதைக்கு சேஃபாக ஒரு மோட்டரில் தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போகிறது தான் பிளான். பட் இந்த சமயத்தில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. நடந்த சண்டையில் சாமோட காலில் ஒரு இன்ஃபெக்டட் கடிச்சு இப்போதைக்கு சாம் பாதிக்கப்பட்டிருக்கான். எலி, நான் இம்யூன்ரா, என் ரத்தம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு தன்னுடைய ரத்தத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். சாமை சமாதானப்படுத்த பார்க்குறான். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த நாள் காலையில் சாம் எலியை கடிக்க வர ஹென்றி வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய தம்பியை கொண்டுட்டான். இதுக்கப்புறம் நான் ஏன்டா உயிரோடு இருக்குன்னு சொல்லி தன்னை தானே சுட்டும் செத்துடுறான். இது ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை நம்ம ஜோயலுக்கும் எலிக்கும் கொடுக்குது. நிறைய இழப்புகளை தொடர்ந்து 2-3 நாட்களே பார்த்த ஜோயலால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதை அவர் உள்வாங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் எலியை பார்க்குறாரு. எலிக்கு இந்த சாவுங்கிறது புதுசு. ஸோ எலியை நம்ம வந்து திரும்ப ட்ராமாக்குள்ளே தள்ளக்கூடாதுன்னு சொல்லி எலி மேலே ஒரு கரிசனையை இப்போதைக்கு ஜோயல் காட்டுறாரு. 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் ஏற்படுது. அப்படியே 3 மாதங்கள் போது எப்படியோ ஜோயல் அண்ட் எலி இப்போதைக்கு டாமி இருக்கக்கூடிய வயோமிங்க்கு வந்துடுறாங்க. அங்கே ஜாக்சனுங்கிற ஒரு குட்டி கம்யூனிட்டியில் டாமி அவனுக்கான ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான். மரியாங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்பாவாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கான். இந்த ஒரு விஷயம் ஜோயலுக்கு புதுசாக இருந்தாலும் இவனுக்காச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதே சமயத்தில் எலி மேலேயும் ஒரு வகையான பாசத்தை அவர் கிரியேட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இவளை கொண்டு போய் என்னால் 5 ஃப்ளை கிட்ட ஒப்படைச்சிட்டு வர முடியாது. அந்தளவுக்கு தைரியம் எனக்கு கிடையாது. அடிக்கடி எனக்கு சாராவோட ஞாபகத்தை எலி கொடுத்துட்டு இருக்கான். அதன் காரணமாக எனக்கு பதிலாக டாமி, நீ இப்போதைக்கு எலியை கொண்டு போய் பத்திரமா அந்த 5 ஃப்ளைஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துரு, நான் வரல அப்படின்னு சொல்லி கேட்க டாமியும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாரு. பட் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எலிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ நாட்கள் நான் ஏகப்பட்ட மக்கள் கூட பழகியிருக்கேன், ஆனால் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் தான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க, நீ இப்போ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல, நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இவன் அடம் பிடிக்கிறது ஜோயலுக்கு அவள் பொண்ணை தான் ஞாபகப்படுத்துது. மனசு மாறின ஜோயல் அடுத்த நாள் நம்ம எலியா அவரே கூட்டு போக ஆசைப்படுறாரு. என்ன தான் நடந்ததுன்னு பார்த்துலாமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உள்ளே யாருமே இல்லை, 4-5 குரங்குகள் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 5 ஃப்ளைஸ் இந்த ஹாஸ்பிட்டலை காலி பண்ணி எஸ்கேப் ஆகியிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. பட் அவங்க போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே தான் போகிறோம்னு சொல்லி ஒரு மேப்பில் மார்க் பண்ணியிருப்பாங்க, சால்ட் லேக் சிட்டி. ஸோ பாசிபிளி 5 ஃப்ளைஸ் அங்கே தான் இருப்பாங்க போல். அங்கே மேபி இன்னொரு ஹாஸ்பிட்டல் பேஸ் இருக்கலாம், அங்கேயும் போய் பார்த்துடலாமே அப்படிங்கிற தட்டில் ஜோயல் அண்ட் எலி சால்ட் லேக் சிட்டியை நோக்கி நகர ட்ரை பண்ண கரெக்டாக இவங்களோட குதிரையை ஒரு 3 பேர் சுற்று போட்டுடுறாங்க. எப்படியோ ஜோயல் 3 பேருமே அடித்து நோத்திடுறாரு. பட் இருந்தாலும் அதில் ஒருத்தன் ஒரு பேட்டை ஜோயலோட இடுப்பில் சொருகிடுறான். ரத்தம் அதிகமாக போயிடுது. எப்படியாவது சேஃபான இடத்துக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜோயல் எலியை ஏற்றிக்கிட்டு கிளம்ப அதிகமாக போன ரத்தத்தால் இவரால் கண்ணை ஒழுங்காக முழிக்க முடியாமல் மயங்கி கீழே வந்துடுறாரு. வழக்கமாக ஜோயல் தான் எலியை காப்பாற்றிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போது ரோல் ஸ்விட்ச்ட். எலி ஜோயலை காப்பாற்றணும். ஜோயல் பயங்கரமாக இன்ஜூர் ஆகியிருக்கான். அந்த ரத்தப்போக்கை நிறுத்தணும்னு சொல்லி எப்படியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்டரில் குதிரையை நிற்க வச்சு தனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜோயலோட அந்த காயத்தை எப்படியோ எலி கட்டி போட்டுடுறான். ஆனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. இன்ஃபெக்ஷனை தடுக்கணும், இல்லைனா ஜோயலை காப்பாற்றவே முடியாது. 10வது குறைக்க சாப்பாடு வேற இல்லை. ஸோ முதல்ல சாப்பாடை கொடுத்துட்டு மருந்து தேடுவோம் அப்படிங்கிற தாட்டில் எலி கையில் ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு சாப்பாடை தேடி போவான். ஒரு மானை வேட்டையாட இவ சுட்ட மானுக்கு பக்கத்தில் 2 பேர் வந்து நிற்கிறாங்க, டேவிட் அண்ட் ஜேம்ஸ். மான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு நான் மான் கிடைக்குமா, உனக்கு நான் என்ன வேணாச்சு தரோம் அப்படின்னு அவங்க சொல்ல, உங்ககிட்ட மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு எலி கேட்குறான். சாப்பாடை விட ஜோயலை காப்பாற்றுறது தானே முக்கியம். டேவிடும் அக்செப்ட் பண்ண மருந்துக்கு பதிலாக மானை கொடுத்துட்டு கடகடன் ஓடி போய் ஜோயலுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த பக்கம் டேவிட் மோசமானவன். இவனுக்கு கீழே ஒரு கூட்டம் பல நாட்களாக குளிரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதிக நாட்கள் சாப்பாடு கிடைக்காத அந்த சமயத்தில் டேவிட் மனித கறியை தன்னுடைய கூட்டத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தான். தொடக்கத்தில் வேறு வழி இல்லாமல் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் இப்போதைக்கு சாப்பாடுனாலே மனித கறி தான் சொல்லி மாறியிருக்கான். சாதாரண மக்களை கேனிபல்ஸாக மாற்றிருக்கான். இப்போதைக்கு ஜோயல் அண்ட் எலி இருக்க விஷயம் வர தெரிஞ்சுக்கிட்ட டேவிட் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா, ஜோயலை கொண்டு கறியை எடுத்துருங்க, எலியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் தன்னுடைய பீட புத்தியை எலி மேலே காட்ட பார்க்குறான்.
எலி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜோயலை காப்பாற்றுறதுக்காக ஒரு டிஸ்ட்ராக்ஷனை உருவாக்குறான். பட் கடைசியில் இவ எப்படியும் டேவிட் கிட்ட மாட்டிக்க ஜோயலை நீங்கள் கூட்டு வாங்க, இல்லை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எலியை கொண்டு போய் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அடைக்கிறான். ஜோயல் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றுப்பட்டவங்க எல்லாருமே அடித்து நோத்திட்டு டேவிட் எங்கே தங்கியிருக்கான் அப்படிங்கிறத டார்ச்சர் பண்ணி உண்மையாக வர வச்சிடுறாரு. அந்த பக்கம் டேவிட் கிட்ட மாட்டினா நம்ம எலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேவிட் பீட பையங்க, எலியை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க எலி இந்த பக்கம் டேவிடோட கையை போட்டு உடச்சி விட்டுறா. வேறு வழியில் உன்னையும் கரையாக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம எலியை பெட்டர் ரெடியாக்க நான் இன்ஃபெக்டட், கையை பாருங்கள், நான் கடிப்பட்டவன், என்ன நீங்கள் சாப்பிட்டு நீங்களும் செத்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். இது இம்யூனானவ அப்படிங்கிற விஷயம் டேவிடுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தின நம்ம எலி கையில் கிடைச்ச கத்தியை ஜேம்ஸோட கழுத்துலேயே சொருவிட்டு அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான். டேவிடும் துரத்திக்கிட்டே உன்னை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன் அந்த வெறியோட ஓடி வர எலி டேவிட் இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முழு கோவத்தையும் வெளியே காட்டி கையில் கிடச்ச கத்தி மூலியமாக டேவிடை குத்தி 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 கொன்னுடுறான். ஆல்ரெடி பல சாவுகளை பார்த்த நம்ம எலிக்கு இது ஒரு பெரிய ட்ராமாவாக மாறியிருந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வெளில ஓடி வர எலி இருக்க இடத்த கண்டுபிடிச்ச ஜோயல் அழுதுட்டு இருந்த இந்த ஆபத்தில் சிக்கிறத நம்ம எலிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஜோயலை பார்த்துட்டு அப்புறம் தான் எலிக்கு உயிரே வருதுங்க. அண்ட் இந்த இடத்துல ஜோயல் எலியை தன்னுடைய குழந்தையாவே ஏற்றுக்கிட்டாரு, தன்னுடைய பொண்ணாவே பார்க்க ஆரம்பித்தார். எப்படியோ 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி சால்ட் லேக் சிட்டிக்கு வந்துடுறாங்க. வழக்கமாக சிரித்து பேசிட்டு வர நம்ம எலி நடந்த விஷயத்தால் அமைதியை காத்துட்ருக்கான். இவளை இப்படி பார்க்க பிடிக்காத ஜோயல் ஏதாச்சும் சொல்லி இவளை சேர பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சில ஜோக்ஸை போடுறாரு. பட் இதுவும் நம்ம எலி மனசில் அந்த ட்ராமா விலகிற மாதிரியே தெரியல. சர்ப்ரைசிங்லி 2 பேருமே அந்த இடத்துல ஜிராஃபீஸை பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்து ஒரு ஜூவில் இருந்து தப்பிச்சு வந்த சில மிருகங்கள் சால்ட் லேக் சிட்டியை சுற்றி வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இந்த ஜிராஃபியை பார்த்து நம்ம எலி கொஞ்சம் பழசம் மறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஜோயலும் சந்தோஷப்பட போகிற வழியிலேயே ஜோயல் நடக்கிற விஷயங்களை நினச்சி நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை, நான் சாரா செத்துட்டு அப்புறம் நானும் சாகணும் தான் நினச்சேன், என்னை காப்பாற்றிட்டாங்க. 20 வருஷம் நடைப்பிணமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், காலம் எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லுவாங்க, என்னை மாற்றினது காலம் இல்லை நீ தான் அப்படின்னு ஜோயல் எலி எப்படி தன்னை மாற்றினா அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து இதை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கான ஒரு வாழ்க்கை ஜாக்சனில் காத்துட்ருக்கு, நம்ம டாமியோட போய் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு சொல்லி கேட்க எலி இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து நம்ம இங்கே வந்திருக்கோம், வந்த பிரச்சனையை முடிக்காமல் போக முடியாதுல்ல, மிஷனை பாதியில் விட்டுட்டு போகிற என்ன எனக்கு இல்லை, என்ன தான் நடக்குன்னு பார்த்துடலாம், இங்கே இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்னு ஃபயர்ஃப்ளைஸ் இருக்க இடத்த நோக்கி போகிறாங்க. அப்போ இவங்களை சுற்றி ஒரு ஸ்மோக் பாம் வந்து விழுது. இவங்க அங்கேயே மைக்க விழுத்துறாங்க. ஜோயல் கண் முழிச்சு பார்த்தா கண் எதிர்க்க மார்லின் நிற்கிறாங்க. ஜோயலை பார்த்த மார்லின் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், ரொம்பவே தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் எலியே கூட்டு வந்துட்டியே, அதுவே போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல ஜோயல் எலிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மார்லின் சுற்றி இந்த சோல்ஜர்ஸ் அனுப்பி உனக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, கெட்ட நியூஸ் இருக்குது. நல்ல நியூஸ் என்னென்னா எங்களால் வேக்சினை ரெடி பண்ண முடியும், வேக்சின் ரெடி ஆகிடுச்சுன்னா நாம் இந்த ஃபங்கஸ் இந்த ஜாம்பிஸை எதிர்த்து போராட முடியும், இந்த நரகத்துலேருந்து நமக்கான ஒரு விடுதலை கிடைக்கும், திரும்ப மனித குலம் செழிக்கும். ஆனால் கெட்ட விஷயம் அந்த வேக்சினை எடுக்கிறதுக்கு எலியோட மூளை தேவை, விச் மீன்ஸ் எலி செத்தாக தான் அந்த வேக்சினை உருவாக்க முடியும்னு சொல்லி முடிக்கலை. ஜோயலுக்கு கோவம் வந்துருச்சு. எலி மேலே எவனாவது கையை வச்சுங்க அப்படின்னு சொல்லி அடிக்க வராரு. அதை தடுத்த மார்லின் யோசிச்சு பாரு ஜோயல், உனக்கு என்ன எலியை ஒரு 4-5 மாதம் தெரியுமா, நான் அவளை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவன், அவள் பிறக்கும் போது நான் இருந்தேன், நானே அந்த முடிவு எடுத்திருக்கேன்னா இது எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாரு, அவளுக்கு அம்மாவாக நான் இருந்திருக்கேன், அவள் செத்தாக தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னா அந்த முடிவை நான் எடுக்க தயார், நீ அந்த முடிவை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜோயல் அனுப்பி வைக்க ஜோயல் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனால் அவர் கண் முன்னாடி அடிக்கடி சாரா வந்துட்டு போக செத்தாலும் பரவாயில்ல, இங்கிறது எல்லையை நான் கூப்பிட்டு போகாமல் விட மாட்டேன், ஆல்ரெடி ஒரு குழந்தைய இழந்துட்டேன், என்னோட குழந்தை என் குழந்தைய நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு தான் கிட்ட இருக்க அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக லோட் பண்ணி பீஸ்ட் மோடுக்கு மாறுறாரு. தனி ஒரு மனிதனா 1 மேன் ஆர்மியாக அந்த மொத்த இடத்தையுமே காலி பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லா ஃபயர்ஃப்ளைஸையுமே கொள்றாருங்க. கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இருப்பாங்க. எல்லாருமே போட்டு தள்ளி ஆப்ரேஷன் ரூமுக்கு வர்றாரு. அந்த இடத்துல நம்ம எலியை கட்டி போட்டு எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ண ரெடியாக நிற்கிறாங்க. டாக்டரை பேசக்கூட விடாமல் பட்டுன்னு நெத்தி பொட்டிலே சுட்டு கொண்டுட்டு எலியை எந்த ஒரு பேச்சும் கேட்காம தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஜோயல் எலி மேலே வச்சிருந்த அந்த பாசம் அவருடைய கண்ணை மறைச்சிச்சுங்க. போகிற வழியில் எலி கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிக்கிறா. ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா, வேக்சின் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜோயல் உன்ன மாதிரி அங்கே ஏகப்பட்ட பேர் இம்யூனாக இருந்தாங்க, ஆனால் யார்கிட்ட இருந்தும் வேக்சின் எடுக்க முடியாதான், சும்மா ஒரு கட்டுக்கதையா, ஃபயர்ஃப்ளைஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியாதுன்னு சொல்லி உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய இம்யூன் இருக்க அந்த காரணத்தினால நீ வன்னுற அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம திரும்ப ஜாக்சனுக்கு தான் போகிறோம், பிரச்சனை எதுவும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. ஆனால் எலிக்கு நம்பிக்கை வரல. 2 பேருமே இப்போதைக்கு ஜாக்சனை நோக்கி நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் எலி தான் மனசில் இருக்க அந்த கன்ஃபியூஷனை நீக்கிறதுக்காக ஜோயலை பார்த்து காரில் நம்ம வரும்போது நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானா, வேக்சினை நிஜமாலே உருவாக்க முடியாதா, இல்லை என்கிட்ட போய் சொல்கிறியா, நீ சொன்னதெல்லாமே உண்மைதானே, என் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க ஜோயல் மனசை கல்லாக்கிக்கிட்டு
உன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்ல எலி அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. சரி அப்படின்னு ஜோயல் அண்ட் எலி இப்போதைக்கு ஜாக்சனை நோக்கி கிளம்ப அதோட இந்த சீசன் 1 முடியுதுங்க. யாருன்னே தெரியாமல் நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்குள்ளே எலி அப்படிங்கிற ஒரு அழகான பூ பூத்து அவன் வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிருச்சு. அவன் இழந்த நிறைய விஷயங்கள், சந்தோஷம், சிரிப்பு, அன்பு, இந்த எல்லாத்தையுமே கொடுத்த எலிக்கு அடுத்த சீசனில் என்ன நடக்க போகுது? ஜோயல் மறைத்த உண்மைகளை எலி தெரிஞ்சுப்பாலாம் மாட்டாளா? தொடர்ந்து அடுத்த சீசனில் பார்ப்போம். எத்தனை பேர் இப்போதைக்கு லாஸ்ட் ஆஃப் சீசன் 2க்காக காத்துட்ருக்கீங்க மறக்க வீட்டில் காம்படுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கோர்த்து இந்த ரீகாப்பை கொடுத்துருக்கேன். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த சீசன் பார்த்தா தான் உண்டு. செம்ம அமேசிங்கான சீசன், சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எபிசோட் பை எபிசோடாக நம்ம பிரேக் டவுனும் போட்டிருக்கோம். அதேமாதிரி டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த சீரிஸை பார்த்தவங்க உங்களை தாச்சும் உங்களோட வீசா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பெற்று நேர்ந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா